இந்த 2019 நம்ம ஏற்கனவே நிறைய வித்தியாசமான டிசைன்ஸ் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம கூகுளோட 2019 ஃப்ளாக்ஷிப் ஃபோனான கூகுள் பிக்சல் 4 பற்றிய சில தகவல்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லீக்ஸுங்கிற நிறுவனம் கூகுள் பிக்சல் 4ஓட டிசைனை லீக் பண்ணியிருக்காங்க. அந்த லீக் படி கூகுள் பிக்சல் 4 பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஒரு லீக் தானே, இது ஃபேக்காக கூட இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஆன்லீக்ஸுங்கிற நிறுவனம் எப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி லீக் பண்ணாலும் அது 95% நேரம் உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸோட சப்ளை செயின்ஸ் கூட லிங்க் இருக்கும். இந்த டிசைனை பார்த்ததுமே நீங்கள் நோட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஃபோனோட பேக்கில் இடது பக்கம் கார்னரில் இருக்கிற அந்த கேமரா பம்ப் தான். இந்த ஃபோனோட கேமரா டிபார்ட்மெண்ட்டில் கூகுள் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வர போகிறாங்க. கூகுளோட வரலாற்றிலேயே முதல் முறையாக மல்டிபிள் கேமராஸ் வச்சு ஃபோன்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கூகுளோட பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் சிங்கிள் கேமராவிலே பயங்கரமான பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கும். ஸோ மல்டிபிள் கேமராஸை யூஸ் பண்ணுறப்போ இன்னும் இந்த பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஃபோனில் டுவல் கேமரா இருக்குமா இல்லை ட்ரிபிள் கேமரா இருக்குமான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. உங்களுக்கு இந்த கேமரா பம்ப் செட்டப்பை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தோணுச்சுன்னா இதுதான் ஆப்பிள் ஐஃபோன் 11க்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற டிசைன். கூகுள் ஆப்பில் காப்பி பண்ணுறது இதை முதல் தடவையாக பண்ணலை. ஏற்கனவே கூகுள் பிக்சல் 1 லான்ச் ஆன நேரம் அவங்க ஐஃபோன் 6ஸ்க்கு அதே டிசைனில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூகுள் இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா கூகுளோட பிக்சல் டிவைசஸை பொதுவாக வாங்குறவங்க வெறித்தனமான ஆண்ட்ராய்ட் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸும் ரெகுலரான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் தான் முக்கியமானதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான ஆண்ட்ராய்ட் ஃபேனுக்கு கூகுள் இப்படி ஐஃபோனை பார்த்து டிசைனை காப்பி பண்ணுறது வருத்தமான விஷயமாக தான் இருக்கும். அதுவும் ஆப்பிள் ஃபேன்ஸ்க்கே பிடிக்காத இந்த மாதிரி ஒரு டிசைனை காப்பி பண்ணுறது இன்னும் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த டிசைன் லீக் படி ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் நம்மளால் இயர் பீஸை பார்க்க முடியுது. அதனால இந்த ஃபோன்லேயும் நாட்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நாட்ச் இருக்கிறது ஒன்றும் மோசமான விஷயம் கிடையாது. ஆனால் கூகுள் பிக்சல் 3 XL மாதிரி பெரிய நாட்ச் இல்லாமல் இருந்தால் சரிதான். இந்த லீக்கில் நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஸ்கேனர். இந்த ஃபோனோட பேக் சைடில் ஃபிங்கர் ஸ்கேனர் இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த ஃபோனில் ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் தான் இருக்கும். இது ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனரா இல்லை சாம்சங் S10 மாதிரி அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனரான்னு தெரியல. கூகுள் குவால்காம் கிட்ட இருந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் ஸ்கேனரோட காப்பி ரைட்ஸை பெற்றிருந்தால் மட்டுமே அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் ஸ்கேனரை யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.